மோடி அரசு, ஒன்றிய அரசு, மோடி அரசு, கேந்திரிய வித்யாலயா தமிழை கட்டாயப்படுத்து. கோவை தெற்கு வட்டாட்சியர் அலுவலகம் முன்பு மறுமலர்ச்சி மக்கள் இயக்கம் தலைவர் ஈஸ்வரன் தலைமையில் 50க்கும் மேற்பட்டோர் கண்டன ஆர்ப்பாட்டத்தில் ஈடுபட்டனர். இதில் கேந்திரிய வித்யாலயா பள்ளிகளில் ஹிந்தி மற்றும் சமஸ்கிருதத்திற்கு முக்கியத்துவம் அளிக்கப்பட்டு தமிழ் புறக்கணிக்கப்படுவதை கண்டித்து கோஷங்கள் எழுப்பினர். மேலும் இதனை மத்திய அரசு தடுத்து நிறுத்தி தமிழ் பாடத்தை தமிழ்நாட்டில் கட்டாயமாக்க வேண்டும் என வலியுறுத்தினர். தொடர்ந்து இப்போராட்டத்தில் பிரதமர் மோடி உலக அளவில் திருவள்ளுவர் மற்றும் தமிழ் மொழியை பற்றி பேசி வருகிறார். ஆனால் தமிழ்நாட்டில் உள்ள மத்திய அரசு பள்ளிகளில் தமிழ் மொழியை ஏன் கட்டாயமாக்கவில்லை என கேள்வி எழுப்பினார். இதற்கு மத்திய அரசு உடனடியாக தீர்வு வழங்க வேண்டும் எனவும் வலியுறுத்தினார். தமிழ்நாட்டில் இருக்கின்ற கேந்திரிய வித்யாலயா பள்ளிகளில் ஒரு மொழிப்பாடமாக கூட தமிழ் இல்லை. ஆனால் சமஸ்கிருதம் கட்டாய மொழிப்பாடமாக இருக்கிறது. மோடி அரசு என்ன சொன்னாங்க? தேசிய கல்விக் கொள்கையில் 5ஆம் வகுப்பு வரை தாய்மொழி வழி கல்வின்னு சொன்னாங்க. ஆனால் மத்திய அரசாங்கம் நேரடியாக நிர்வாகம் செய்யக்கூடிய கேந்திரிய வித்யாலயா பள்ளிகளில் தமிழ் இல்லை. தமிழுக்கு நிரந்தர ஆசிரியர்கள் இல்லை. இது எவ்வளவு பெரிய கேவலமான விஷயம் யோசிச்சு பாருங்கள். தமிழ்நாட்டில் தமிழ் படிக்காமலேயே ஒரு பள்ளிக்கூடத்தில் ஒருத்தர் படித்து பாஸ் பண்ணி போக முடியுதுன்னு சொன்னால் இது தமிழ்நாட்டுக்கு அவமானம். கட்டாய கல்வி உரிமை சட்டம் ஒரு மாணவனுக்கு 8வது வரை தாய்மொழி கல்வி கொடுக்க வேண்டும் என்று கூறியிருக்கிறது. ஆனால் ரைட் டு எஜுகேஷனுக்கு எதிராக மத்திய அரசாங்கம் கொண்டு வந்த தேசிய கல்விக் கொள்கைக்கும் எதிராக மத்திய அரசு பள்ளிகளிலேயே தமிழ் இல்லை என்பது வெட்கக்கேடு, வேதனையாக இருக்கிறது. தமிழ்நாட்டில் அனைத்து பள்ளிகளிலும் உடனடியாக கேந்திரிய வித்யாலயா பள்ளிகளில் தமிழ் கட்டாய மொழிப்பாடமாக இருக்க வேண்டும் என்று மோடி அரசை, ஒன்றிய அரசை மறுமலர்ச்சி மக்கள் இயக்கம் இந்த போராட்டத்தின் மூலம் கேட்டுக்கொள்கின்றோம். தொடர்ச்சியாக நரேந்திர மோடி அவர்கள் உலகத்தில் பல நாடுகளுக்கு செல்கின்றார். தமிழை பற்றி பேசுகிறார், திருவள்ளுவரை பற்றி பேசுகிறார். நான் கேட்குறேன், தமிழ்நாட்டில் இருக்கக்கூடிய மத்திய அரசாங்கத்தினுடைய பள்ளியில் தமிழ் ஏன் வைக்கல? தமிழ் ஏன் அங்கே இல்லை? தமிழ்நாட்டு பையன் தமிழே படிக்காமல் எப்படி தாய்மொழி மேலே அவனுக்கு பற்று வரும்? தமிழே தெரியாமல் ஒரு குழந்தை தமிழ்நாட்டில் வளரக்கூடாது. ஒரு மொழிப்பாடமாக கூட இல்லை. உடனடியாக நரேந்திர மோடி அவர்கள் நடவடிக்கை எடுத்து தமிழ்நாட்டில் இருக்கின்ற அனைத்து கேந்திரிய வித்யாலயா பள்ளிகளிலும் தமிழ் கட்டாய ஒரு மொழிப்பாடமாவது முதல் இருக்கணும்.